இப்போ நான் வந்து வவுனிக்குளம்ன்ற ஒரு குளத்துக்கு போய் கொண்டிருக்கிறேன். இது வந்து இலங்கையில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் வந்து மல்லாவின்ற ஒரு இடத்துல இருக்குது. இதை வந்து எல்லாளன் அப்படின்ற ஒரு மன்னன் கட்டினதாக மகாவம்ச நூலில் சொல்லப்படுது. அதாவது இலங்கையை பற்றி அறிகிற பிரதான நூல் பழங்காலத்து நூல்களில் வந்து மகாவம்சம் ஒன்று இருக்குது. போகிற வழியிலேயே பாருங்கள், இந்த குளத்துக்கு போகிற வழியிலேயே அந்த ரோட்டுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு ஆறு போய் கொண்டிருக்குது. அதை வாய்க்கால்னும் சொல்லலாம், ஆறுன்னு சொல்லலாம். என்கிட்ட ஆறு வாய்க்கால்னு சொல்லும் போது ஒரு குட்டியாக தான் இருக்குமா, ஆனால் இது வந்து பெருசாகவே இருக்குது. இந்த இடங்களை பார்க்கும்போதே ஒரு கிராமத்து வாழ்க்கை தெரியுதுன்னு எடுத்துக்கிட்டால், நானும் கிராமம் தான், ஆனால் எங்களோட கிராமத்தில் கூட இப்படியான ஒரு இடங்கள் இல்லை, இப்படி ஒரு ஆறுகள் அப்படி இதுகள் இல்லை. ஆனால் இங்கே பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஆற்று நம்பி வந்து நிறைய பேர் விவசாயம் செய்கிறாங்க, தோட்டம் அதுகள் செய்கிறாங்க. அதை தாண்டி இதில் தான் குளிக்கிறது எல்லாமே. அந்த துண்டு கூட குளிக்கிற இடம் தான். பார்க்கும்போதே நல்லா இருக்குது. வந்தாச்சு இது வவுனிக்குளம். இதை வந்து வவுனிக்குளம் இந்த போகும்போதே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இந்த அணைக்கட்டை பார்க்கும்போது எவ்வளோ அகலமாகவும் எவ்வளோ நீளமாகவும் இருக்குன்னு சொல்லி. அவ்வளோத்துக்கு அகலமும் சரி நீளமும் சரி. என்னன்னு கேட்டால் போன ஒரு 2 வருஷத்துக்கு முதல் கூட இந்த வழியால் தான் ஒரு வாகனத்தில் போகும்போது கூட அது தடம் புரண்டு உள்ளே விழுந்து ஒரு 3 பேர் இறந்துருந்தாங்க. நியூஸில் கூட வெளிப்பட்டிருப்பாங்க ஸ்ரீலங்கன் பீப்புள். அதில் போகும்போதே பாருங்கள் மீன் பிடிச்சிட்ருக்காங்க. என்னட்டா இந்த குளத்தை நம்பி நிறைய பேர் மீன்பிடி வியாபாரம் தான் செய்கிறாங்க. இந்த பவுனி குளத்தை பார்க்க வர்றவங்க எல்லாருமே மெயினாக இந்த கூடாரம் போல் இருக்கிற இந்த இதுக்குள்ளே போயிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு தான் வருவாங்க. என்கிட்ட அது அவ்வளோத்துக்கு அழகாக இருக்கும். இப்போ இது வந்து ஒரு 5 years கூட இது கட்டி, அதனால் வந்து இப்போ சின்ன சின்ன டேமேஜ் ஆகிருக்கு. அது அந்த கூடாரத்துக்கு மேலே இருக்கிற அந்த கூரையில் அந்த ஓடுகள் எல்லாம் கலண்டு விழுந்துருக்கு. அதனால இப்போ கொஞ்சம் அது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. ஆனால் நல்லா இருக்குது. அதுக்கு உள்ளே இருந்து அதை சுற்றி அந்த பார்க்கும்போது இன்னும் நல்லா இருக்குது. இப்போ சம்மர்ன்றபடியால் வந்து தண்ணி எல்லாமே வற்றி போய் தான் இருக்குது. இதான் வந்து மடைக்கதவுன்னு சொல்லுவாங்க. இதை திறந்தால் அந்த வாய்க்கால் மூலமாக தண்ணி எல்லாமே போகும். இப்போ அதன் மூலமாக விவசாயியாக்கள் அந்த வயலுக்கு தண்ணி பாய்க்கிறது அதை மேற்கொள்வாங்க. இதுலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பார்க்கும்போது இந்த வியூ எப்படி இருக்குன்னு சொல்லி. இதான் இந்த பவுனி குளத்தோட அணைக்கட்டு. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ அகலமாக இருக்குன்னு பாருங்கள். உயரவும் சரி அகலவும் சரி பெருசு தான். என்கிட்ட இவ்வளோ பெரிய குளத்துக்கு அப்படி இருந்தால் தானே ஒரு சேஃப்டி. இது கலிங்கி. அதாவது மழை டைமில் வந்து தண்ணி கூட இந்த குளம் நீர்மட்டத்தை அடையும் போது வான்கதவு திறந்தோடனே இதுக்கெல்லாம் தண்ணி வெளியேறும். ஆனால் அந்த டைமில் வந்து இந்த ரோட்டால் போக முடியாது. அவ்வளோத்துக்கு தண்ணி ஸ்பீடாக போகும், தண்ணி கூடவாகவும் இருக்கும். ஆனால் இதுலேருந்து மீன் பிடிப்பாங்க. கூடுதலாக வலை போட்டு தூண்டில் போட்டு கிடைக்கிறத விட இதிலேருந்து நார்மலாக மீன் நிறையவே பிடிப்பாங்க. இப்போ இதை அப்படி அந்த கூடாரம் 2-3 கூடாரம் இருக்குது. அந்த கூடாரத்தில் பிள்ளையார் சிலை எப்படி கட்டி வச்சுருக்காங்க, அது ஏன்னு தெரியல. ஆனால் பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. இதுதான் பவுனிக்குளம், பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். நார்மலாகவே இது பெரிய குளம் தான். நார்மலாக குளம் ஸ்டார்ட்டே இங்கேருந்து 3-4 கிலோமீட்டர் தூரம் நினைக்கிறேன், அவ்வளோ நீளம். அதை தாண்டி இது வடிவடியான கூடாரங்கள் இருக்கும். நிறைய பேர் இங்கே லோக்கல்ஸ் வருவாங்க. இப்போ கொஞ்சம் கோடை காலம்ன்றபடியெல்லாம் பாருங்கள் தண்ணியெல்லாம் வற்றி இருக்குது, பார்த்துருப்பீங்க. அதில் தான் குளிப்பாங்க, அதில் தான் குளிக்க அலவுட். என்கிட்ட இது கொஞ்சம் ஆழம் கூடின குளம்ன்றபடியால் அதோட இது பழைய காலத்து குளம். அப்போ இப்போ நிறைய வருஷ கணக்கிலான குளம் இது. அது ஃபுல்லாகவே தண்ணியாக தான் இருக்கும் பாருங்கள். இந்த கரங்கள் தெரிகிறது அதுக்குண்டு தொங்கல் வரைக்கும் இல்லை ஒரு அளவு. ஆனால் இப்போ தண்ணி எவ்வளோ வற்றி இருக்குன்னு பாருங்கள். நம்மளாவே அங்காள பக்கம் நிலப்பரப்புலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பச்சை இருக்கும். அதெல்லாமே ஃபுல்லாக கவர் பண்ணி தான் இருக்கும் தண்ணியெலாம். இப்போ அங்காள பக்கம் சைட் அந்த கரையிலெல்லாம் மீன் பிடிச்சிட்ருக்காங்க. அவங்கெல்லாம் போயிட்டாங்க. இப்போ ஈவினிங் டைம் தானே, சாப்பிட போயிட்டாங்களா அங்கேன்னு தெரியல. நின்றாங்க, இப்போ காணில் போயிட்டாங்க. நம்மளே பார்க்க வழியாக இருக்குது பாருங்கள். அதை விட இந்த குளத்து தண்ணி அடிப்படையாக கொண்டு நிறைய ஏக்கர் வயல் அங்கால செய்கிறாங்க. அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு எடுத்து போடுவேன், வீடியோவில் ஆட் பண்ணுவேன். அப்படி இப்போயும் மீன் பிடிச்சி தான் இருக்கிறாங்க இப்போ வரைக்குமே. அங்கே கலிங்கி இருக்குது. மாறி டைமில் வந்து தண்ணி வேகமாக ஸ்பீடாக பாயும். அந்த டைம் இன்னும் வடிவாக இருக்குது இந்த குளம். அதை பார்க்கறதுக்காகவே நிறைய பேர் வருவாங்க இங்கே.
மாறி டைமில் வந்து டிசம்பர் டைமில் வந்து இங்கே உள்ள மீனை பிடிச்சி இங்கே சமைச்சி வறுவல் செய்து பொரித்து அப்படி சாப்பிடுவாங்க. இங்கே அதை ஷாப் நடத்துவாங்க, அப்போக்கே இவங்க வாங்கி சாப்பிடலாம். அது வேணால் டிசம்பரில் டைம் வரும்போது கட்டாயம் சாப்பிடணும், எனக்கும் ஒரு ஆசை இருக்குது. நம்மள இந்த கட்டையெல்லாம் பாருங்கள், இப்போ தெரியுது வந்து இதே வர்ற வழியில் ஒரு பனை மரத்தை பார்த்தாச்சு. அதாவது அந்த அணைக்கட்டுக்கு கீழே வந்து நிறைய வீடுகள் இருக்குது, அதுக்குள்ளே பனை மரங்களும் இருக்குது. அப்போ பனம்பழம் கொண்டு எடுத்தா பனங்காய் பணியாரம் சாப்பிட்லாமின்னு சொல்லி வந்தாச்சு. அதே போல் எங்களோட தேசத்துக்கு ஒரு பனங்காய் விழுந்திருந்தது. அந்த பனங்காயை எடுத்தாச்சு. என்ன அந்த மேலே உள்ள தோல் அதுதான் கலந்துருச்சு மூடி, ஆனாலும் பரவாயில்ல, நல்லா தான் இருந்துச்சு பனங்காய். அப்படியே எடுத்துகிட்டு வேறு ஏதாவது பனங்காய் இருக்கா அப்படின்னு சொல்லி தேடும்போது வேறு பனங்காயே இல்லை. அப்போ அதை எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. இதுலேருந்து பார்க்கும்போதே அந்த அணைக்கட்டு எவ்வளோ உயரமாக இருக்குதுன்னு பார்த்துருப்பீங்க. அவ்வளோத்துக்கும் நல்லா அழகாக இருக்குது. இப்போ அப்படியே வந்து ஹோட்டலுக்குள்ளே வந்தாச்சு. வந்துட்டு முட்டை ரைஸ் ஆர்டர் பண்ணேன். நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. ஆனால் அவ்வளோத்துக்குலாம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்ல மாட்டேன், பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டாச்சா, அப்படி ஒரு 7 Up குடித்தாச்சு. நீ நமிக்கும் வேகமா அப்படின்றதுக்காக ஒரு 7 Up குடித்தாச்சு. இப்போ வீட்டை போகலாம்.